ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 56th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக ஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பையன் இருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பையன் தான் வந்துட்டு 4th பிரின்ஸு, அதாவது இப்போ பெரிய பையனாக இருக்கான். அடுத்து 8th பிரின்ஸ், 11th பிரின்ஸ், இவங்க 3 பேருமே வந்துட்டு ஜியாவோட பசங்க தான். இப்போ அரசர் வந்து என்ன ஆன சொல்லி விட்டுருக்காருன்னா, 4th பிரின்ஸ் வந்துட்டு வளர்ந்துட்டனால இனிமேல் வந்துட்டு அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடாது, அரண்மனைக்கு வெளியே தான் இருக்கணும். ஏதாவது வந்துட்டு உள்ளே பார்க்க வரணும்னா கூட வந்துட்டு அரசர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அரண்மனைக்குள்ளேயே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஜியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இளவரசர்கள் வளர்ந்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மென்ஷன் கொடுத்தா தானே வந்துட்டு அரண்மனை விட்டு வெளியே அனுப்புவாங்க. நீ என்ன இன்னும் என் பையனுக்கு வந்து கல்யாணம் கூட ஆகலை, அதுங்களாட்டி இப்படி சொல்கிற, நீ வந்துட்டு ஒழுங்கா ஆணையை வாசிச்சியா, சரியாக வாசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இது அரசரோட ஆணை, அதை வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, சொல்கிறத வந்து முழுசாக கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ 8th பிரின்ஸை வந்துட்டு ஜீஃபெங்காலுக்கு தான் அனுப்பி வச்சு இனிமேல் வளர்க்க போகிறாங்களாம். அடுத்து 11th பிரின்ஸ் வந்துட்டு இப்போ குழந்தையா இருக்கனால கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருப்பார், அதுக்கப்புறம் ஜீஃபெங்காலுக்கு வந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜியா வந்துட்டு என்ன நடக்குதுங்க, அரசர் இதை பற்றி எதுவுமே என்கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அரசரோட ஆணையை வந்துட்டு ஏற்று மீசுற அளவுக்கு யாருக்கும் இங்கே தைரியம் கிடையாது, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜியா அவ்வளோதான் அழுது இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரோ நம்மளை வந்து கணிச்சிட்டாங்க, அரசர் நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. யாருமா நம்மளை வந்துட்டு ஹர்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே கட் பண்ணி நம்ம ஹெய்லன் அப்புறம் லேடி சுன் ருயி 3 பேர் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 4th பிரின்ஸை, அதாவது ஜியாவோட பையனை வந்து அரண்மனையை விட்டு வெளியே அனுப்புனதுக்கப்புறம் இப்போ 5th ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெய்லனோட பையன் இருப்பான்ல, அவங்ககிட்ட தான் வந்துட்டு எல்லா பொறுப்புகளையும் அரசர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ வந்து யோங்சாங், அதாவது லேடி சுனோட 3rd பிரின்சஸ் இருப்பான்ல, பிரின்ஸ் இருப்பான்ல, ஸோ அவன் வந்துட்டு இப்போ அவங்க கூட தான் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஹெய்லனோட பையன் வந்துட்டு தன்னோட பையனை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் அவங்ககிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறதாகவும் வந்துட்டு லேடி சுன் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அரசரும் வந்துட்டு இப்போ என்னோட பையன்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கைண்டாக நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நம்ம ருயி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, உண்மையிலே வந்துட்டு சிப்ளிங்ஸ்குள்ளே வந்துட்டு, அதாவது பிரதர்ஸ்குள்ளே அவங்க ரொம்பவுமே க்ளோஸாக இருக்கிறத பார்க்கும்போது அரசருக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம ருயி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ருயி வந்து ரீசன்ட் டேஸில் வந்துட்டு ஜியாவை பார்க்கவே முடியறது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹெய்லன் என்ன சொல்கிறானா, இப்போ எல்லாம் வந்துட்டு ஜியா வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கா, யார்கிட்டையும் வந்து பேசுகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம லேடி சொன்னி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அரசர் வந்துட்டு 8th பிரின்ஸையும் அப்புறம் 4th பிரின்ஸையும் வந்துட்டு அரண்மனை விட்டு வெளியே அனுப்பி வச்சுட்டாரு, அது மட்டும் இல்லாமல் 11th பிரின்ஸ் மட்டும் தான் இப்போ கூட இருக்காங்க. இதுலேருந்து வந்துட்டு அரசர் எந்தளவுக்கு வெறுக்கிறாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 4th பிரின்ஸ் வந்துட்டு அரண்மனைக்குள்ளே வந்து அவங்க அம்மாவை பார்க்கணுன்னா கூட அரசரோட அனுமதி வாங்கிட்டு தான் வரணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு வந்துட்டு ருயி எதுவும் பேசலை, அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கா. இப்போ ரீசன்ட் டேஸாக வந்துட்டு அரசர் சுத்தமாகவே ஜியா வந்து அவாய்ட் பண்ணிடுறாரு, அவளை போய் பார்க்குறதே இல்லை. இளவரசர்களும் வந்துட்டு இப்போ அவள் கூட இல்லாதனால அவளுக்கு ஒரு பயம், தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா. நைட் நேரத்தில் வந்துட்டு யாரோ அட்டாக் பண்ண வராங்க அப்படின்ற மாதிரி அவளாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்போ எந்திரிச்சின்னு யார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. அவளோட சர்வெண்ட் லிக்ஸின் இருக்கால, அவள் எந்திரிச்சு வந்து யாரும் இல்லை, வெளியே வந்து கார்ட்ஸ் வந்து சேஃப்டியாக இருக்காங்க, யாரும் இல்லை, பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை, இனிமேல் வந்துட்டு இந்த அரண்மனையில் வந்து எனக்கு சேஃப்டி கிடையாது, என்னை நான் தான் பார்த்துக்கணும், நீ எனக்காக போய் சில நாய்களை வந்து வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்கு நாய் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சொன்னதை கேளு, கிளம்பு அப்படின்ற மாதிரி இப்போ அவசரமாக அனுப்பி வைக்கிறா. மறுநாள் காலையிலே வந்துட்டு ஒரு 5 டாக் வரைக்கும் இப்போ அவளோட வாசலில் நிற்குது. அவள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபுட்டு போட்டுக்கிட்டே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் வந்துட்டு என்னை நல்லா பார்த்துக்கங்க, நான் தான் உங்களோட ஓனர், நீங்கள் வந்துட்டு என்னை யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்க உயிர் போகிற வரைக்கும் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபுட்டு போட்டுட்ருக்க. பக்கத்தில் இருக்க லிக்ஸின் வந்துட்டு, நீங்கள் வந்து கோபத்தில் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் அவள் காதிலே வாங்கலை. பாரு எவ்வளோ நல்லா சாப்பிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ரீசன்ட் டேஸாக வந்துட்டு அரண்மனை ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த டாகோட சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. பகல்லையும் சரி நைட்லையும் சரி அந்த சைடு போகிற சர்வன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து கிராஸ் பண்ணியே போக முடியலை, எப்படி சத்தமாக இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வந்துட்டு நம்ம குயினோட பொண்ணு, அதாவது நம்ம ருயோட பொண்ணு வந்துட்டு மயங்கி கிடக்கிறா. அவளுக்கு ஆல்ரெடி ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால் அந்த சவுண்டு கேட்டு மயங்கி கிடப்பா. நம்ம ஜியாங் வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க, நான் வந்துட்டு மருந்து கொடுத்தா கொஞ்சம் சரியாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். மருத்துவர் ஜியாங் வந்துட்டு, எதுக்கு இந்த அரண்மனைக்குள்ளே இவ்வளோ டாக்ஸ் இருக்குது, இந்த சவுண்டெல்லாம் வந்துட்டு நம்ம பிரின்சஸ், அதாவது இளவரசியை வந்துட்டு ரொம்பவுமே பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ருயி வந்துட்டு ஒரு சர்வெண்ட்டை கூப்பிட்டு, நீ போய் அரசர்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சண்போவை கூப்பிட்டு, நீ ஜியா கிட்ட போயிட்டு இந்த நாய்கள் எல்லாம் வந்துட்டு பேலஸ்க்கு வெளியே அனுப்பி வைக்க சொல்லு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறா. இப்போ சண்பவ் வந்துட்டு ராணியோட ஆணைப்படி வந்துட்டு இந்த நாய்கள் எல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட டாக் வந்துட்டு உங்களை விட ரொம்பவுமே வந்துட்டு ப்ரீசைஸ் ஆனது, அதனால் வந்துட்டு யாருக்கு தைரியம் இருக்குது அதை வெளியே கூட்டிகிட்டு போக அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. வாட் எவர் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த டாக் வந்து இங்கே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதில் ஒரு
ஒரு 4 டாக்ஸ் வரைக்கும் வந்துட்டு சர்வன்ட்ஸ் வெளியே இழுத்துட்டு போயிடுவாங்க. இருந்தாலுமே அவள் ஒரு டாகை வந்துட்டு வேறு வழி இல்லாமல் எல்லார்கிட்டேருந்து மறைச்சி ஒரு டாகை உள்ளே இழுத்துட்டு போய் கதவை சாத்திப்பா. இப்போ ருயியோட பேலஸ்லேருந்து ஒரு சர்வெண்ட் போய் அரசர்கிட்ட இந்த மாதிரி ஜெயா பேலஸ்லேருந்து இருந்த டாக்ஸ் வந்து கத்துனனால நம்ம பிரின்சஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு முடியலை, அவசரமாக வந்துட்டு ஜியாங் மருத்துவர் வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அரசருமே வந்துட்டு கோவத்தில் எழுந்திரிச்சு வெளியே வந்தா ஜியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நான் தான் நிம்மதியாக இருக்க முடியலனா எனக்கு பிடிச்ச டாக்ஸை கூட வந்துட்டு நம்ம ராணி விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. என்ன தைரியம் இருந்தால் இங்கே வந்து உட்காருவேன், உன்னையால் வந்துட்டு ஜிங்ஸிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அரசர் கத்த. இப்போ அரசர்கிட்ட வந்துட்டு ஜியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அரசர் எனக்கு நாளுக்கு நாள் வந்துட்டு பயம் அதிகமாகிக்கிட்டே போகுது, நான் அந்த டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே கொண்டு போயிட்டா நான் எப்படி உயிர் வாழ்வேனே எனக்கு தெரியலை, அதனால் எம்எல்ஏ இறக்கம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் அரசர் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இருக்கிறதுலே வந்து பிடிச்ச ஒரு டாக் மட்டும் நீ கீப் பண்ணி வச்சுக்க, ஆனால் மற்ற எல்லாத்தையும் அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஒரு டாக்கை வச்சுக்கிறதுக்கு இப்போ பர்மிஷன் வாங்கிக்கிறா. இப்போ ஜியாங் வந்துட்டு இளவரசி வந்துட்டு ஓரளவு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு நார்மல் ஆக்கிட்டாரு. இனி நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தென் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ருயி அரசர்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நம்ம ஜிங்ஸிக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் வந்துட்டு இது ஒரு சின்னதாக பயமுறுத்துறது கூட இந்தளவுக்கு சிவியர் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு இவளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கவலை இல்லாமல் என்னோட நாட்கள் வந்து போனதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம அரசருமே வந்துட்டு நானுமே ரொம்ப பயந்து போய் தான் வந்து ஜிங்ஸிக்கு எதுவும் ஆகிடுமோன்னு நினச்சி, அதனால் நான் இப்போ வந்து ஜியா கிட்ட சொல்லியிருக்கேன், இருக்க எல்லா டாக்ஸும் அனுப்பிட்டு ஒன்று மட்டும் கீப் பண்ண சொல்லியிருக்கேன், இனிமேல் வந்துட்டு அதை ஜிங்ஸியை வந்து பயமுறுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சர்வெண்ட்லேயும் வந்து அரசர்கிட்ட ஹை மினிஸ்டர்ஸ் வந்துட்டு வார் பற்றின விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இப்போ எனக்கு வந்துட்டு ஜிங்ஸியை நினச்சி மட்டும் தான் கவலை, எதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ருயி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்துட்டு நிம்மதியாக போயிட்டு வாங்க, நான் ஜிங்ஸியை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அரசருமே சரி ஓகே எதுவாது இம்பார்ட்டன்ட்னா எனக்கு சொல்லி அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ எப்பவும் போல் காலையில் வந்து ராணி கூட மீட்டிங் நடக்கும்ல காங்கபைன்ஸ்க்கெல்லாம், அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஜியாவை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வர வர வந்துட்டு அவளோட கிரேசினஸோட இல்னஸ் வந்துட்டு ரொம்பவுமே சிவியர் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ருயி வந்து எல்லா காங்கபைன்ஸ்டே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஃப்யூச்சரில் வந்துட்டு யார் வேணால் க்ரௌன் பிரின்ஸாக வரலாம், நான் சுமக்கிற குழந்தை தான் நீங்கள் சுமக்கிற குழந்தை தான் இல்லை, யார் வந்து திறமையாக வர்றாங்களோ அரசருக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்களோ அவங்க வந்து க்ரௌன் பிரின்ஸ் ஆவாங்க. ஸோ அதனால் அதை மனசில் வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு நம்ம சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ வந்துட்டு லேடி சுன்னும் எந்திரிச்சு நின்று, நானுமே வந்துட்டு அதை தான் ஆசைப்பட்றேன், நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் வந்துட்டு எனக்கும் 2 பையங்க இருக்காங்க, தென் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு திரும்ப அரசருக்கு வந்துட்டு இளவரசர்கள் பிறக்கலாம், யார் வேணால் வந்துட்டு இதாகலாம், ஆனால் நான் வந்துட்டு அந்த பதவிக்கு வந்து போட்டி போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணுறா. தென் அதே மாதிரி எல்லா காங்கபைன்ஸும் எந்திரிச்சு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ருயி, நம்ம ஹெய்லன், அப்புறம் வந்துட்டு காங்கபைன் இங் வந்துட்டு எல்லாருமே வெளியே ஒன்றா நடந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக காங்கபைன் இங் வந்துட்டு இப்போ 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் ஹெய்லன் அப்புறம் ருயி 2 பேரும் வந்துட்டு ப்ரெக்னன்சி டைமில் எப்படிலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம், நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸோ அதனால் நீங்கள் எனக்கு அப்பப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ருயுமே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் சளி பிடிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த டைமில் வந்து அவள் என்ன சொல்கிறான்னா, என்னோட வயிற்றில் வந்துட்டு பிரின்ஸ் இருக்கா அல்லது பிரின்சஸ் இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ருயி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, 2ல் எந்த குழந்தை இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வார் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம பாரின் கிளான்லேருந்து ரொம்பவுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணி வந்து போரில் வந்துட்டு நல்லபடியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால் வந்துட்டு அரசர் உன்னை எப்போயுமே நல்லபடியாக ஃபேவர் பண்ணுவார், நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ நாய் வந்து டக்குன்னு வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ எல்லாருமே பயந்துடுறாங்க. முக்கியமாக வந்துட்டு நம்ம காங்கபைன் இங் வந்து பயந்துடுறா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு வயிற்றில் பேபி இருக்குல்ல, ஸோ அதனால் அவள் பேனிக்காகவும் வந்துட்டு நம்ம ருயிக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்க, அது வந்துட்டு நம்ம ஜியாவோட டாக் தான். இப்போ அந்த டாக் வந்துட்டு அவளோட பேலஸை விட்டு வெளியே வர, அதை பார்த்துக்கிட்டே ஜியா என்ன சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கானா, யார் கண்டே படாத சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரா. வெளியே வந்ததுமே நம்ம ருயியை பார்த்துட்டு அவளுக்கு விஷ் பண்ணிவிட்டு, இப்போ இது என்னது காங்கபைன் இங்கா, ஓ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஆனால் வந்துட்டு இப்படி காரணமே இல்லாமல் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுலையாவது இடிச்சிட்டாலோ இல்லை கீழே விழுந்துட்டாலோ வந்துட்டு நீ சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும், பார்த்து இரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹார்ஸாக பேசிகிட்டு இருப்பா. இப்போ அவளும் சும்மா இருக்க மாட்டாமல், ஜியா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ டைம் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னா உங்கள் பையனுக்கு சொல்லி புரிய வைங்க, அப்போ தான் வந்துட்டு அவன் தேவையில்லாமல் அரசரை வந்துட்டு டென்ஷன் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ ஜியா என்ன சொல்கிறான்னா, நீ வந்துட்டு உன்னோட பாரின் கிளானை வச்சு ரொம்பவுமே வந்துட்டு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கியா, அவங்க வாரில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, அதை விட வந்துட்டு என்னோட யூ கிளான் வந்துட்டு அதிகப்படியாக வந்து அரசருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உன்னை விட நான் வந்துட்டு மோர் லாயலாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா, ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போவும் கூட அரசர் வந்துட்டு உங்களையும் 4th பிரின்ஸை வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லையே, இதுக்கு காரணம் வந்துட்டு யூ கிளான் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு எல்லா தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜியா கிட்ட வந்துட்டு கோவமாக பேசுகிறத பார்த்து அந்த டாக் வந்து நம்ம காங்கபைன் இங்கே பார்த்து குலைக்குது.
அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பேனிக்காக இருக்குது, இருந்தாலும் இப்போ சைலண்ட் ஆகிடுறா. அப்போ வந்துட்டு நம்ம ருயி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கன்னு நினைக்கிறான், அதனால் வெளியே வந்து இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை பண்ணாமல் நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த குரூப்போட நம்ம ஜியா வந்துட்டு ஆர்கியூ பண்ணி பேசிக்கிட்டு இருக்கத பின்னாடி இருந்து நம்ம யான்மான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓ, இந்த குரூப்புக்கும் ஜியாவுக்கும் வந்துட்டு செட் ஆகாதோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆமாம், ஆல்ரெடி வந்துட்டு ஜியாவுக்கு வந்து ஃபேவர் போயிடுச்சு, இனி வந்துட்டு அவளை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் வந்துட்டு யான்மான் வந்துட்டு இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஜியா வந்து ருயி கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் கேள்விப்பட்டேன் 5th பிரின்சஸ் வந்துட்டு என்னோட டாகோட சத்தம் கேட்டு அவளோட ஹார்ட் டிசீஸ் வந்துட்டு திரும்ப வந்துருச்சாமே. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பிறக்காமல் இருந்திருக்கலாம், இவங்கெல்லாம் பிறந்து பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரி பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க, வந்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசை பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட அடுத்த செகண்ட் ருயி வந்துட்டு பதில் சொல்கிறாலோ இல்லையோ, ரோங் பை வந்துட்டு வேகமாக வந்துட்டு நம்ம ஜியாவை வரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ என்ன அறைவனா, நான் வந்துட்டு உன்னை அரசர்கிட்ட போய் சொல்லிவிடுவான், இதுக்கு மேலே வந்துட்டு உனக்கு மரியாதை இல்லை, நீ எப்படி வந்துட்டு இளவரசியை வந்து இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கத்தி விட்டுட்டு இருக்கா. அகைன் ஜியா நம்ம ரோங் பையை அடிக்கிறதுக்கு கைவாங்க, அவளே வந்து கையை பிடிச்சி கீழே இறக்கி விட்டு, நான் வந்துட்டு ராணி சார்பாகவும் ராஜா சார்பாகவும் தான் வந்துட்டு உன்னை அரைஞ்சிருக்கான், நீ இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா இதுக்கு மேலே உனக்கு வந்துட்டு பாடம் சொல்லித்தர வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ ஹெய்லன் வந்துட்டு முன்னாடி வந்து, நீ வந்து உன்னோட பையனை தான் ஒழுங்காக வளர்க்கல, உன்னோட அனிமலை கூட ஒழுங்காக வளர்க்க மாட்டியா, அது எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ இப்படிலாம் பேசுறது தெரிஞ்சு நீ வந்துட்டு இளவரசியை இப்போ எப்படி வந்துட்டு சபிச்சிருக்கன்றது தெரிஞ்சுன்னா அரசர் உன்னை சும்மா விட மாட்டார் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு வந்து ஜியா வந்துட்டு சைலண்ட் ஆகிடுறா. இப்போ இவங்க எல்லாம் பேசிக்கிட்டதை கேட்டு நம்ம யான்மான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆக்சுவலாக வந்துட்டு ஃபேவர் போனவங்க தான் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நிறையா பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட ஒரு டாக் இருக்குல்ல, யாருக்கு தெரியாது எப்போ என்ன பண்ணணும்னு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தான் நக்கலாக சொல்லிகிட்டு இருக்கா. அவள் சொல்கிறதுல வந்துட்டு அது பண்ணுதோ இல்லையோ இவ ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஜியா இப்போ ஹெய்லன் கிட்ட, நீயும் வந்துட்டு உன்னோட பையனும் சேர்ந்து தான் என்னோட பையனை ஃபேவரை எடுத்துட்டிங்க, நான் இதை வந்துட்டு எப்போயுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு நீயும் உன்னோட பையனும் வந்துட்டு ஃபேவர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு, நான் இந்த அறையை எப்போயும் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வந்து கிளம்ப. நம்ம ரோங் பை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ இதை எப்பவும் மறக்காத, அப்போ தான் நாங்கள் கொடுத்த லெசனும் வந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹெய்லன் வந்துட்டு நம்ம காங் பை என்கிட்ட இப்போ நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விடுறா. நம்ம காங் பை என்கிட்ட வந்துட்டு ருயி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த மாதிரிலாம் நீ வெளியே வந்து பிரச்சனை பண்ண வேணாம், நீ சேஃபாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜியா அவளை தான் வந்துட்டு ஒரே புலம்பலாக இருக்குது, புலிக்கு வந்து பல்லு போயிடுச்சுன்னா வந்துட்டு டாகு கூட வந்துட்டு வம்பளுக்குமா, அந்த மாதிரி தான் இருக்குது, அரசர் வந்துட்டு என்னை ஒதுக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காங்கு பை இங்கே இப்போ புதுசாக வந்தவ அவள் கூட வந்துட்டு என்னை புள்ளி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இது காரணம் வந்து அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சர்வெண்ட் என்ன சொல்லிகிட்டு இருக்கானா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு இந்த அரண்மனையில் அதிக பிரின்ஸ் இருக்குது உங்களுக்கு தான், அதனால் நீங்கள் தான் வந்துட்டு ஃபேவராக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம், நான் பயப்பட மாட்டேன், எனக்கு தான் வந்துட்டு அதிக பிரின்ஸ் இருக்குது, என்ன தான் வந்துட்டு நம்ம யோங்சங் வந்து வெளியே போயிட்டாலும் இப்போ யோங்ஸுவான் இருக்கான், அவனை எப்படியாவது நான் வந்துட்டு அரசருக்கு ஃபேவராக மாற்றுவேன், நான் வந்துட்டு கண்டிப்பாக இதில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த ட்ராமாவோட 56th எபிசோடு முடிஞ்சு. என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.